ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கேமா சௌந்தர்யாட்டையும் வேணுட்டையும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க, டாடி என்ன வேற ஸ்கூல்ல சேர்க்க போறாராம் பாட்டி அப்படின்னு அழுறாங்க. அது மட்டும் இல்ல பாட்டி, டாடி என்கிட்ட இன்னொரு விஷயத்த பத்தியும் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னையும் டாடியும் பிரிக்கிறதுக்கு யாரோ சதி பண்றாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவா பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. உன்னோட டாடிக்கு சமீப காலமாவே ஒரு பிரச்சனை இருக்குதுமா. நடக்காத ஒரு விஷயத்த, இல்லாத ஒரு விஷயத்த அவ கற்பனை பண்ணி அதுதான் உண்மைன்னு நம்பிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொல்றாரு, உன்னோட டாடி இப்போ ரொம்ப ஒர்க் பாக்குறாருலம்மா, ஹாஸ்பிட்டல் போகணும், பேஷண்ட்டை பார்க்கணும், அந்த டென்ஷன்ல அவன் ஏதேதோ பண்ணிட்டு இருக்கிறாமா அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாத ஹேமா, உன்னோட டாடியை நாங்க எல்லாரும் நல்லா பார்த்துப்போம், உன்னையும் டாடியும் பிரிக்கிறதுக்கு எந்த சதியும் நடக்கல, நீ அதை பத்தி எதுவும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்றாரு. டாடி உனக்கு புதுசா லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்காருல, அதுல போய் கேம் விளையாடு ஹேமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. ஹேமா மனசுல நினைக்கிறாங்க, இந்த விஷயத்த பத்தி சமையல மட்டும் நம்ம சொல்லலாம், கண்டிப்பா சமையலம்மா சொன்னா டாடி கண்டிப்பா கேட்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. சாந்தி அங்க வராங்க. வெண்பாட்ட கேக்குறாங்க, என்னமா நடந்துச்சு, எதுக்காகமா இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வெண்பா சொல்றாங்க, என்னோட வாழ்க்கையில நான் செய்யக்கூடாத தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுறாங்க. சாந்தி சொல்றாங்க, நேத்து இருந்த டென்ஷன்ல ஹோட்டல்ல இருக்க யாரையாவது திட்டிட்டீங்களாமா, அதெல்லாம் பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சாந்தி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. நேத்து நீ அங்கிருந்து கிளம்பினக்கு அப்புறம் என்னோட ரூமுக்கு ரோஹித் வந்தான். அவன் பார்ட்டி பண்ணலான்னு குடிக்க சொன்னான். நானும் அவன் கூட சேர்ந்து குடிச்சேன். ஆனா அவன் கூட சேர்ந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாங்க. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சாந்தியுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்ததான் ஹேமா கண்ணம்மாவுக்கு கால் பண்றாங்க. என்னோட டாடி என்னை வேற ஸ்கூல்ல சேர்க்க போறேன்னு சொல்றாரு சமையலம்மா. ஆனா லட்சுமியை பிரிஞ்சு இருக்கவே முடியாது, நீங்க டாடிட்ட சொல்லி எப்படியாவது என்னை வேற ஸ்கூல்ல சேர்க்க விடாம பண்ணிருங்க அப்படின்னு அழுறாங்க. லட்சுமியை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது சமையலம்மா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் உன் டாடிட்ட சொல்லி உன்னை வேற ஸ்கூல்ல சேர்க்க விடாம பண்ணிடுவேன், நீ கவலைப்படாத ஹேமா அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. அடுத்ததா கண்ணம்மா பாரதியை பார்த்து பேசுறாங்க. ஹேமா எனக்கு போன் பண்ணி அழுறா, அவளை நீங்க வேற ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி கோபமா சொல்றாரு, இது என்னோட பர்சனல் விஷயம், அதை பத்தி நீ எதுக்கு கேக்குற அப்படின்னு கேக்குறாரு. லட்சுமி ஹேமாட்ட நீங்க தான் அப்பா அப்படின்னு உண்மையை சொல்லிடுவான்றதுக்கு பயந்து தானே அவளை வேற ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன், கண்டிப்பா லட்சுமி ஹேமாட்ட இதை பத்தி பேசவே மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, நான் என்ன உனக்கும் லட்சுமிக்கும் பயந்து போய் ஹேமாவை வேற ஸ்கூல்ல சேர்க்க போறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. சிட்டிலேயே அந்த பெஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு தான் என்னோட ஆசை, அதனாலதான் நான் அவளை அங்க சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ சொல்லாதீங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. தேவையில்லாம உங்க டைமையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. லட்சக்கணக்கா ஃபீஸ் கட்டினேன்னு சொன்னீங்களே, அந்த கோவில் உண்டையில போட்டாலாவது புண்ணியமாவது கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, இப்ப எல்லாமே வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹேமாவுக்கு பழைய ஸ்கூல்ல இருந்து டிசி கூட வாங்கலாம், ஆனா அந்த டிசியை கிழிச்சு போட்டு நீங்க கண்டிப்பா ஹேமாவை அதே ஸ்கூல்ல தான் படிக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. புது ஸ்கூலோட அட்மிஷனை நீங்களே கேன்சல் பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாரதி சொல்றாரு, என்ன சவால் விடுறியா அப்படின்னு கேக்குறாரு. சவால்லாம் விடல, என்ன நடக்க போதோ அதை சாதாரணமா சொல்றேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதி கண்ணம்மாட்ட சொல்றாரு, நான் கண்டிப்பா ஹேமாவுக்கு டிசி வாங்கிட்டு புது ஸ்கூல்ல அட்மிஷன் போட தான் போறேன் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. அது கண்டிப்பா நடக்காது, உங்களை ஹேமாவை புது ஸ்கூல்ல சேர்க்க முடியாது அப்படின்னு சவால் விட்டுட்டு போறாங்க கண்ணம்மா. பாரதி மனசுல நினைக்கிறாரு, இவ என்ன இவ்வளவு உறுதியா சொல்லிட்டு போறா, அப்படி என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.